கவிக்கோவின் கவிதையை வழங்குமாறு என்னை படித்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. லிங்குசாமி இந்த போட்டியை நடத்துவதற்கு 100க்கு 100 விழுக்காடு பொருத்தமானவர். மிகச்சிறந்த ஐக்கு கவிஞர். காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில் பிளிருகிறது காடு. காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில் பிளிருகிறது காடு. சீட்டெடுத்து போட்டு நெல்லை கவிக்கொண்டு கூண்டேகிய கிளிக்கு தெரியாது நாம் விதைத்ததுன்னு தான் சீட்டெடுத்திருக்கிறோம் என்பது கவிதை. அருமையான கவிஞர். நன்றி இந்த வாய்ப்புக்கு. தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் கொடைமன செம்மல் ராம சிவகுமார் அவர்கள். மிகப்பெரிய பணி. அவருக்கு என் கரம் கூட்டிய நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர் பிருந்தா சாரதி மிகச்சிறப்பாக ஒரு வரவேற்பை நல்கினார். ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அரங்கு நிறைந்த மிகச்சிறந்த பார்வையாளர்கள். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நீர்க்கவிதைக்கு நான் வருகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கூ போட்டியின் 3ஆம் ஆண்டு விழா கவிக்கோ மன்றத்திலே நடந்தது. அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருவர் தொகுத்து நெறிப்படுத்தி வழங்கினார். அவர்தான் இன்றைக்கு நமது அமைச்சராக இருந்து விருதுகளை இங்கே வழங்கப் போகிறார். ஒரு கண்ணெதிரே காண்கிற இந்த வளர்ச்சி, இந்த பெருமிதம் கவிக்கோ குடும்பத்துக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று. அமைச்சர் என்பதற்கு அப்பாற்பட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கூ போட்டி நடத்துகிற குழுமத்திலே முக்கியமானவர் நமது அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கவிதைக்கு வருகிறேன். நீராக என்பது அந்த கவிதையின் தலைப்பு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார், நீரிலிருந்து பிறந்தவனே, நீ ஏன் நீரை போலவே வாழக்கூடாது? நீரை போல நீ கீழ்நோக்கி செல். கீழ்நோக்கி செல்லுதல் என்பது தாழ்ந்து போவதல்ல, ஆழ்ந்து போதல். ஆழம்தான் முத்துக்களை கர்ப்பம் தரிக்கிறது. இந்த உலகத்தில் நீரை விட மேலே செல்வது எது? கீழே தாழ்ந்து செல்கிற நீர் தான் ஆவியாகி அனைத்தையும் விட மேலே செல்கிறது. நீரை போல உனது கரைகளை நீயே உண்டாக்கிக்கொள். நீர் தனது கரைகளை தானே உண்டாக்கிக் கொள்கிறது. நீரை போல எல்லாவற்றின் மீதும் எழுதுகிறவனாக நீ இரு. நீரை போல எல்லாவற்றின் மீதும் எழுதுகிறவனாக நீ இரு. யாரும் எதையும் உன் மீது எழுத முடியாதபடி நீ இரு. நீரை போல அடியாழத்தில் ஒழித்து கொண்டிரு. அப்போதுதான் தேடி தேடி நீ கண்டுபிடிக்கப்படுவாய். நீரை போல நீ சுவையற்றவனாக இரு.